நெருங்கவில்லையே என்பதையும் கூர்ந்து கேட்டாள். இயேசுவை உதிரத்தில் மட்டும் தாங்கியவராக இல்லாமல் இதயத்திலும் அவரின் வார்த்தைகளை தாங்கி வலிமை பெற்று இயேசுவிற்காக அவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை தன் மகனோடு இந்த மண்ணில் பயணித்து கொண்டிருக்கும் போதே மக்களின் குரலையும் கூர்ந்து கேட்டாள். அவர்களுக்காக பரிந்து பேசி குறைகளை தீர்த்தாள், நன்மைகள் செய்தாள். காலம் சென்ற திருத்தந்தை அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் சமுதாயத்தில் கடைகோடியில் உள்ளவர்களின் குரலுக்கு கூர்ந்து செவிமடுங்கள் என்று அறைகூவல் விடுக்கின்றார். ஆம், இன்று கடவுள் மனிதர்கள் மூலமாகத்தான் பேசுகின்றார். சேரிட்டி ஷுட் ஸ்டார்ட் அட் ஹோம் என்று நாம் சொல்கின்றோம். நாம் வாழும் வீட்டில் வாழும் மனிதர்கள் பேசுவதை கூர்ந்து நாம் கவனிக்கின்றோமா, கேட்கின்றோமா, அல்லது நமது பராக்கு வேறு பக்கம் செல்கின்றதா? அன்புக்குரியவர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய பங்கில் மறைக்கல்வி பெருவிழா ஒன்று நடந்தது. அதில் அருமையான ஒரு நாடகம். அந்த நாடகத்தின் முதல் காட்சி ஒரு வீட்டில் உள்ள அம்மா